இன்றும் உங்கள் அனைவரையும் புதியதொரு காணொலியின் கூடாக சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். தற்பொழுது உலகமெங்கும் பிரபலமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கும் பாலியல் குற்றவாளியான ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பற்றி அனைவரும் அறிந்தபடியே, இருப்பினும் அவர் சம்பந்தமாக தற்பொழுது சோசியல் மீடியாக்களில் பரவிக் கொண்டிருக்கும் வதந்திகள் சம்பந்தமாகத்தான் இந்த காணொலியில் உங்களுடன் பேசப் போகின்றேன். தற்பொழுது நாம் பார்த்தோமானால் பல்வேறுபட்ட பிரபலங்கள் அவருடைய தீவில் சென்று குற்றங்கள் புரிவது போன்ற காணொலிகளை நாம் சமூக வலைதளங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இருப்பினும் அவை அனைத்தும் உண்மையல்ல, AI தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கப்பட்டது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கபடி. ஏனென்று பார்த்தீர்களானால் அமெரிக்காவின் FBI-யினால் 35 லட்சம் எப்ஸ்டீன் கோப்புகள் மற்றும் 2000 காணொலிகள் வெளியிடப்பட்டிருந்தன. இருப்பினும் அந்த காணொலியில் முக்கியமாக ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய அதாவது சிறையில் இருக்கும்போது அவருடன் எடுக்கப்பட்ட நேர்காணல்கள் மற்றும் அவர் சிறையில் இறப்பதற்கு முன்னதாக பதியப்பட்ட காணொலிகள் மற்றும் பெண்களின் நன்மை கருதி அவர்களுடைய முகங்கள் மறைக்கப்பட்ட காணொலிகள் மட்டுமே வெளியிடப்பட்டிருந்தன. இருப்பினும் பல்வேறுபட்ட குற்றங்கள் புரிவது போன்ற சித்தரிக்கப்பட்ட காணொலிகளை நாம் தற்போது சமூக வலைதளங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது முற்றிலும் பொய்யானது. மற்ற வதந்தியை பார்த்தோமானால் எப்ஸ்டீன் தீவில் மனித மாமிசங்கள் மற்றும் இரத்தம் குடிப்பது மற்றும் உண்பது போன்ற காணொலிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு எந்தவித ஆதாரமும் இல்லை. அதற்காக அதிகாரிகள் அவருடைய தீவில் சென்று அவருடைய சமையலறை மற்றும் பல்வேறுபட்ட இடங்களில் சோதனை செய்த போது இதற்கான எலும்புக்கூடுகளோ எந்தவித ஆதாரமும் கைப்பற்றப்படவில்லை. அந்த காணொலியை பார்த்தீர்களானால் தேங்க்ஸ் கிவிங் என்ற 2007ஆம் ஆண்டு திரைப்படத்தின் ஒரு ட்ரெய்லரில் இருந்து சித்தரிக்கப்பட்ட காணொலியாக தற்பொழுது சமூக வலைதளங்களை பரவி கொண்டிருக்கின்றது. அதுவும் உண்மையில்லை. மற்ற வதந்தியை பார்த்தீர்களானால் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவர்கள் இஸ்ரேலில் உள்ள சுற்றுலா விடுதிகள் மற்றும் வீதிகளில் முதியவர் போன்ற தோட்டத்தில் நடமாடிக்கொண்டிருக்கும் காணொலியில் பரவி கொண்டிருக்கின்றது. அதுவும் AI மூலம் உருவாக்கப்பட்ட காணொலி என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏனென்று பார்த்தீர்களானால் 2009 ஆகஸ்ட் 10 அவர் தற்கொலை செய்திருக்கின்றார். இருப்பினும் அவருடைய தற்கொலையில் சந்தேகம் இருக்கின்றது. ஏனென்று பார்த்தீர்களானால் இவர் தற்கொலை செய்வதற்கு முன்னதாக 2-3 மணி நேரங்களுக்கு முன்பதாக அவருடைய அறையை சுற்றியிருந்த கமராக்கள் எதுவுமே வேலை செய்யப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் அந்த நேரத்தில் கடமையில் இருந்த காவலாளிகள் உறங்கிக் கொண்டிருந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அதற்கு முன்னதாக இயங்கிக் கொண்டிருந்த CCTV கமராக்களை செக் பண்ணிய போது அவர் இறப்பதற்கு சில மணி நேரத்துக்கு முன்னதாக சில மர்ம நபர்கள் அந்த கமராவில் பதிவு ஆகியிருக்கின்றார்கள். எனவே இவ்வாறான விடயங்களை பார்க்கும்போது அவருடைய தற்கொலையில் சந்தேகம் இருக்கின்றது, கொலை என்ற சந்தேகம் இருக்கின்றது. இருப்பினும் அவருடைய மரணம் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அவருடைய DNA செக் பண்ணப்பட்டு அதிகாரிகளினால் அவருடைய மரணம் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே அவர் தற்பொழுது உயிருடன் இருப்பதாக பரவி கொண்டிருக்கும் காணொலி முற்றிலும் AI-யினால் உருவாக்கப்பட்டது என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது உயிருடன் இருக்கக்கூடியவர் யார் என்று பார்த்தீர்களானால் ஜெஃப்ரி எப்ஸ்டீனின் வலது கை என்று கூறக்கூடிய இந்த பெண்கள் கடத்தல் மற்றும் சிறுவர்கள் கடத்தலில் பாரிய உதவி செய்த கிறிஸ்டியன் மேக்ஸ்வெல் அவர்களே உயிருடன் இருக்கின்றார். அவரும் தற்பொழுது சிறைச்சாலையில் இருக்கின்றார். அவருடைய குற்றங்கள் 2021 உறுதி செய்யப்பட்டு அவருக்குரிய தண்டனையாக 20 வருடங்கள் தீர்ப்பளிக்கப்பட்டு தற்பொழுது அமெரிக்கா சிறைச்சாலையில் இருந்து கொண்டிருக்கின்றார். எனவே ஜெஃப்ரி எப்ஸ்டீன் உயிருடன் இருப்பது என்பது முற்றிலும் ஒரு வதந்தியாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவருடைய மரணம் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. DNA முதற்கொண்டு எடுக்கப்பட்டு அவருடைய மரணம் அதிகாரிகளினால் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இவர் தொடர்பாக தற்பொழுது பரவி வரும் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகள் முற்றிலும் AI-யினால் உருவாக்கப்பட்டது என்பது இங்கே குறிப்பிடத்தக்க விட. இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனை பார்த்தீர்களானால் இவர் ஒரு கொடூரமான குற்றவாளி என்பதில் மாற்று கருத்துக்கள் இல்லை. இருப்பினும் இவ்வாறான வதந்திகள் வியூஸை பெற்றுக் கொள்வதற்காக பரப்புவது அவ்வளவு நல்லதல்ல. எனவே மக்களே இந்த வதந்திகளில் இருந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இது மட்டுமல்ல, இது போன்ற பல்வேறுபட்ட வதந்திகள் சமூக வலைதளங்களில் பரவி கொண்டுதான் இருக்கின்றது. அவர்களுடைய வியூஸை அதிகரித்து மக்களுடைய ஆர்வத்தை தூண்டி இவ்வாறான பதட்டம் கூட்டக்கூடிய செய்திகள் மற்றும் வதந்திகளை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே நான் எப்பொழுதும் கூறுவது போன்று உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை பாருங்கள், உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த விடயத்தில் கவனம் செலுத்துங்கள். மீண்டும் இது போன்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.